குறிப்பாக அந்த ஜந்துக்கள் உள்ளதெல்லாம் வந்து அது எல்லாமே தோஷம். அதெல்லாம் தொடவே கூடாது. அதெல்லாம் தோஷமாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதனால் இப்போ சில விஷயம் தான் மனிதர்களுக்காக இயற்கையாக ஒரு தோஷம் இருந்துச்சுன்னா அதை போக்கலாம். தேவையில்லாத ஜந்துக்களை தொட்டு அதை பண்ணும்போது அதுக்குண்டான பரிகாரத்தை போய் தொடத்தான் அதை சரி பண்ண தான் வரும். சில பேர் இப்போ இப்படி கூட சொல்லி முடிக்கிறேன். சில பேர் தேதியில் வந்துட்டு முதல் லைஃபு அவங்களுக்கு செட்டில் ஆகாது. அது ப்ராப்ளம் தான். அது செகண்ட் லைஃப் தான் செட்டில் ஆகுன்றாங்க. இது என்னன்னு சொல்லி முடிக்க முடியும்? இது தோஷம் தான் சொல்ல முடியும். அப்போ அது இது தோஷம் தான், அது நடந்து தான் ஆகும். அது அப்படி தான் போகும் அப்படின்னு தேதி நடக்காம தடுக்கிறதுக்கு அதுதான் அதுக்கு தான் சொல்லிட்டு வரேன். அது இருக்குன்னா அது இருந்து தான் ஆகும். உங்கள் கேள்வி மாதிரி நீங்கள் கேட்கலன்னு நான் அதை தான் சொல்ல வந்தேன். நீங்கள் கேட்டாலும் தான் அதை நடக்காமல் தடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு வழிமுறை சொல்லுவோம். குறிப்பாக நான் சொல்லுவேன், சில பேருக்கு வந்துட்டு அந்த தோஷம் வந்துட்டு சில இது வந்துட்டு அப் டு லைஃப் வரைக்கும் அதனுடைய தொடர்ச்சி தொடரும். சில இது பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் இருக்கும். பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் இருந்தாலும் நீங்கள் அந்த தோஷத்தை வெளியே ஏற்றணும். வெளியே ஏற்றாமல் இருந்தால் தோஷம் அப்படியே தான் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ நாங்கள் என்ன சொல்லிடுவோம், அந்த பேரை கொடுத்துட்டு அதை பேர் எழுதுறதே வந்து தோஷத்தை வெளியே ஏற்றுறது தான். அதுக்கு தான் பேர் எழுத சொல்லுவோம். தோஷம் எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே ஏறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ பாடி வந்துட்டு உங்களுக்கு சுத்தப்படுத்திடும், ஸ்ட்ரீம்லைன் ஆயிரும், ஈஸியாக வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். தோஷத்தினுடைய தன்மைகள் எவ்வளோ இருக்கோ அதனால தான் சில பேருக்குடைய லைஃப்பில் வந்துட்டு அவங்களால வந்துட்டு மேலே ஃப்ளரிஷாக மேலே வர முடியாததுக்கு காரணமே ஒருத்தருக்கு ஒரே தோசை இருந்தாலும் பரவாயில்ல, பல வகையான தோசை இருந்தால் எங்கே மேலே வர முடியும்? வரவே முடியாது. அப்போ எழுதணும்னு சொல்கிறது நான் எல்லாத்தையும் எழுதுங்கன்னு சொல்கிறதுடைய நோக்கமே தோசைல்லாம் உங்கள் பாடியை விட்டு வெளியேற்றும். நீங்கள் பேரை எழுதும் பட்சத்திலே பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக வந்து இருக்குது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக சொல்லுவாங்க, எனக்கே பிடிக்கும். இதுக்கு முன்னாடி ஏன்னா உங்களுக்கு எதுவுமே லைஃப்பில் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னு போகும்போது உங்களுக்கு எப்படி பிடிக்கும்?